The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எலெக்ஷன் எக்ஸ்பிளைனர் பகுதியில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அதிகமான இடங்களை பிடித்து, அதாவது ஸ்வீப் பண்ண இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஸ்வீப் பண்ண இடத்துல இந்த முறை கொஞ்சம் அங்கே வெற்றிக்கான இடங்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் பல மாநிலங்களில் அது போன்ற ஒரு களச்சூழல் அப்படிங்கிறது மாறி இருந்தாலும் கூட நம்ம குறிப்பாக ஒரு 6 மாநிலங்களில் உள்ள கள நிலவரம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகில் உள்ள மாநிலமான கர்நாடகாவை பார்க்கலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 28 தொகுதிகளில் பாஜக மட்டுமே 25 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல் பாஜக ஆதரவோட மாண்டியா தொகுதியில் போட்டியிட்ட நடிகை சுமலதா அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்தமா 28 இடத்துல கிட்டத்தட்ட 26 இடம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கான ஒரு ஸ்வீப் அப்படின்றது கர்நாடகால தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கள நிலவரமா இருக்கு. கடந்த ஆண்டுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. தவிர காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த அந்த இலவச மகளிருக்கான அந்த இலவச பேருந்து விஷயமா இருக்கட்டும், மாதம் 2000 ரூபாய் உள்ளிட்ட அந்த பல்வேறு நலத்திட்டங்கள் அங்கே கள நிலவரத்தை மாற்றி இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் தான் பொதுவா வருது. அந்த வகையில ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 28 தொகுதிகளில் இந்த முறை காங்கிரஸ் 10 முதல் 15 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பாஜகவோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது ஒரு 90 அபோவ் இருந்த ஸ்ட்ரைக் ரேட் இந்த முறை ஒரு 50 அப்படின்ற அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் கர்நாடகாவில் இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுது. பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் ரொம்ப பெரிய அளவுல எழுந்தாலும் கூட அந்த விவகாரத்திற்கு பிறகு ஒரு 14 தொகுதிகளில் தான் தேர்தல் நடந்தது. அது வடக்கு கர்நாடகா பகுதிகளில் இருப்பதால அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற கருத்துக்களும் சொல்லப்படுது. அதே வேளையில ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 28 தொகுதிகளில் ஒரு காங்கிரஸ் ஒரு 15 இடங்கள் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த ஸ்வீப் அப்படின்றதுல இந்த முறை கர்நாடகாவில் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் மகாராஷ்டிரா சொல்லலாம். மகாராஷ்டிராவில் கடந்த முறை பாஜக கூட்டணி 41 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. பாஜக 23 இடங்கள்லையும் சிவசேனா 18 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவுமே ஒரு ஒட்டுமொத்தமா இருக்கிற 48 தொகுதிகளில் 41 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்றது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு உதவியா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கான வெற்றி வாய்ப்பு மகாராஷ்டிரால பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற அளவுல தான் கருத்துக்கள் வருது. பாஜக அதிக அளவுல வெற்றி பெற்றாலும் கூட ஏக்நாத் சிண்டேயோட சிவசேனா பிளஸ் அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான அந்த கவுண்ட் அப்படின்றது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஏக்நாத் சிண்டே அவர் ஒரு 13 தொகுதிகளில் போட்டியிடுறாரு சிவசேனா. அதுல ஒரு 4 இடங்கள் வரைக்கும் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அஜித் பவார் பிளஸ் ஏக்நாத் சிண்டேயோட சிவசேனா சேர்ந்தே ஒரு 6 முதல் 8 இடங்களை தான் அங்கே பிடிப்பாங்க. பாஜக ஒரு 20-25 இடங்களை 20-24 இடங்களை பிடித்தாலும் கூட ஒட்டுமொத்தமா ஒரு 25ல இருந்து 30 இடங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்பு தான் மகாராஷ்டிரால இருப்பதாக அரசியல் பார்வையாளர்களோட கருத்துக்கள் அப்படிதான் இருக்கிறது. அதே வேளையில கடந்த முறை 47 இடங்கள்ல வெற்றி பெற்று இந்த முறை அதுல கணிசமான இடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் இருக்கு அப்படின்ற வகையில மகாராஷ்டிராவுமே கூட ஒரு கடினமான ஒரு மாநிலமா, அதாவது எளிதான வெற்றி அப்படின்றதுல இருந்து ஒரு கடினமான இடத்திற்கு மாறி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் சொல்லலாம். ஒட்டுமொத்தமா ராஜஸ்தான்ல 24 தொகுதிகள் இருக்கு. அதுல 24 தொகுதிகளையுமே கடந்த முறை பாஜக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படி ஒட்டுமொத்தமாக 24 தொகுதிகளையும் பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவுதான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளில் காங்கிரஸ் கடுமையான ஒரு போட்டியை கொடுக்குறாங்க. ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் கூட வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது 8 தொகுதிகள் வரைக்கும் அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்ற அளவுல தகவல்கள் வருது. அந்த வகையில பாஜக கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி முழு இடங்களையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இல்லை அப்படின்றதுதான் ராஜஸ்தானோட கள நிலவரமாக இருக்கிறது. ஒரு 15ல இருந்து 16 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பா அங்கே வசுந்தரா ராஜே அவருக்கான அந்த செல்வாக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதும் கூட அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால அங்கும் கூட பாஜகவோட வெற்றி அப்படின்றது கணிசமான குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. ராஜஸ்தானுக்கு அடுத்ததுக்கு நம்ம பார்த்தோம்னா பீகார் சொல்லலாம். பீகார்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற 40 தொகுதிகளில் கடந்த முறை 39 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரு தொகுதி மற்றும் தான் வெற்றி வாய்ப்பு பறிபோனது. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கான வெற்றி அப்படின்றது பீகார்ல சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா இந்தியா
இந்தியா கூட்டணியோட அந்த கூட்டணி பலம் அப்படின்றது அங்கே அதிகரிச்சிருக்கு. கடந்த முறை கூட கம்யூனிஸ்டுகள் தனியாக போட்டிட்டாங்க, காங்கிரஸ் ஆர்ஜேடி எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை இந்தியா கூட்டணியாக ஒட்டுமொத்தமாக போட்டியிடுறது அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடுமையான சவாலாக களத்தில் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த வகையில் கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி 39 இடங்கள் அப்படின்னு வெற்றி பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த வகையில் 30 தொகுதிகள் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா எடுத்துட்டோம்னா தேஜஸ்வி யாதவோட அந்த எழுச்சி அப்படின்றது கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ரொம்பவே ஒரு நெருக்கடி தர விஷயமா இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில கடந்த முறை ஸ்ட்ரைக் ரேட் ஏறக்குறைய வந்து ஒரு 95% இருந்தது வந்து இந்த முறை ஒரு 75% பாஜகவுக்கு அங்கே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பீகாருக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் சொல்லலாம். பீகார்ல இருந்து பிரிஞ்ச ஒரு மாநிலம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை பாஜக கூட்டணி வந்து 11 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து அங்கே வந்து ஹேமந்த் சோரனோட கைது அப்படின்றது அந்த மாநில மக்களுக்கிடையே பலத்தை வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறதாத்தான் வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில ஜார்க்கண்ட்லயுமே கூட கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி 11 இடங்களை பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஜார்க்கண்டை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா ஹரியானா சொல்லலாம். ஹரியானால கூட கடந்த முறை வந்து 10 இடங்களை பாஜக மொத்தமாக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து அங்கே களத்துல உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில கடந்த முறை வெற்றி பெற்ற அளவுக்கு அங்கே முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம பார்த்த மாதிரி ஒரு 6 மாநிலங்கள்ல கடந்த முறை முழு வெற்றி கிட்டத்தட்ட வந்து 90% ஒரு 100% ஸ்ட்ரைக் ரேட் அளவுக்கு வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை ஒரு 75% ஒரு சில இடங்களிலும் 50% ஒரு சில மாநிலங்களிலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்கள் வந்து பார்க்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.